உங்களுக்கு தெரியுமா, வழக்கமா நாம ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் பார்க்கும்போது அதுல ஒரு விதமான துல்லியம் இருக்குன்னு நாம நம்புவோம். ஆமா, ஒரு எக்ஸ்ரே எடுத்தா கூட எலும்பு முறிவு எங்கே இருக்குன்னு அப்பட்டமா தெரிஞ்சிரும். எக்ஸாக்ட்லி. மருத்துவர் அதை சுட்டிக்காட்டி, இதோ இங்கதான் முறிவு இருக்குன்னு மிக எளிதா சொல்லிருவார். இந்த துல்லியம் நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை தரும். கண்டிப்பா. சிக்கலான விஷயங்கள் நம்ம கண்களுக்கு தெளிவா தெரியறதையும், அதை இதுதான் சரி, இதுதான் தவறுன்னு எளிதா வகைப்படுத்துறதையும் நாம எப்பவுமே விரும்புவோம். அது மனித மனத்தோட இயல்பு. ஆனா சமூக மேம்பாடு, அரசியல், அப்புறம் நீதித்துறை மாதிரியான கட்டமைப்பு சார்ந்த உலகத்துக்குள்ள நீங்க நுழையும்போது திடீர்னு அந்த எக்ஸ்ரே இயந்திரம் வேலை செய்யாம போயிடும். நாம வாழும் இந்த சமூக அரசியல் கட்டமைப்பு அத்தனை துல்லியமானது கிடையாது. உண்மைதான். இங்க கருப்பு வெள்ளைன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு விதமான சாம்பல் நிறம்தான். ஒரு சட்டத்துல உள்ள சின்ன வார்த்தை பிழை எப்படி ஒருத்தரோட வாழ்க்கைய மாத்துது, அல்லது உலகத்தோட எங்கோ ஒரு மூலையில நடக்கிற பொருளாதார மாற்றம் எப்படி உங்களோட மருத்துவமனை பில்ல அதிகரிக்குது அப்படிங்கறத ஒற்றை எக்ஸ்ரே மூலமாலாம் கண்டுபிடிச்சிட முடியாது. அதனாலதான் இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை நாங்க அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம வெறும் செய்தித்தாள்களோட தலைப்புச் செய்திகளை மட்டும் வாசிக்க போறதில்ல. ஆமா, நீங்க போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவரா இருக்கலாம், ஒரு முக்கியமான விவாதத்துல பங்கேற்க போறவரா இருக்கலாம், அல்லது நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்களை ஆழமா புரிஞ்சுக்க நினைக்கிறவரா இருக்கலாம். இது உங்களுக்கான இடம்தான். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு 2026ஆம் ஆண்டோட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பின்னால உள்ள உளவியல், உச்சநீதிமன்றம் தனது பிரத்யேக அதிகாரத்தை பயன்படுத்தி வழங்கின அதிரடி தீர்ப்புகள், அப்புறம் மருத்துவ பணவீக்கம், மெக்சிகோ நகரம் புதைவதுன்னு பல டேட்டா வலச போறோம். சரி, இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நீங்க குறிப்பிட்ட இந்த ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நடுவுல வெளிப்படையா தெரியாத ஒரு ஆழமான சரடு ஓடுது. அதாவது, மக்கள் தங்களோட அடிப்படை தேவைகளுக்காகவும் கண்ணியத்துக்காகவும் தேர்தல்கள், நீதிமன்றங்கள் மாதிரியான அமைப்புகளை எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம விவாதத்தோட மையப்புள்ளி. அந்த மக்களின் மனநிலையை புரிஞ்சுக்க முதல்ல நாம 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு போவோம். தமிழ்நாடு உண்மையிலேயே இது ஒரு அரசியல் நிலநடுக்கம்னு தான் சொல்லணும். டேட்டாவை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, ரொம்பவே எதிர்பாராத முடிவுகள் தான் வந்திருக்கு. பாத்தீங்கன்னா, நடிகர் சி. ஜோசப் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் அவங்களோட முதல் தேர்தல்லையே 107 இடங்களை வென்று தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்காங்க. சுமார் 35% வாக்குகள். 1952க்கு பிறகு முதல் முறையா தமிழ்நாட்டிலே ஒரு தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சிருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஆளுங்கட்சியான திமுக 59 இடங்களுக்கும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக 45 இடங்களுக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க. அதைவிட அதிர்ச்சி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளுத்தூர் தொகுதியிலேயே தோற்றுள்ளார். இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, பல தசாப்தங்களா சந்தை ஆதிக்கம் செலுத்தின 2 பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை ஒரு புது ஸ்டார்ட் அப் வீழ்த்தின மாதிரி இருக்கு. இதுல நாம கவனிக்க வேண்டிய நுட்பமான அரசியல் பரிணாமம் ஒன்னு இருக்கு. இது வெறும் ஒரு தனிநபரோட கேரிஸ்மா அல்லது திரைத்துறை புகழால மட்டுமே நடந்த ஒரு மாயாஜாலம் கிடையாது. ஓ, அப்போ வேற என்ன காரணம் நினைக்கிறீங்க? பின்புலமும் இல்லாம, கூட்டணியும் இல்லாம, தனித்து போட்டியிட்ட துணிச்சல மக்கள் ஒரு மாற்றுக்கான வெற்றிடமா பார்த்திருக்காங்க. ஆனா ஒரு நிமிஷம், மக்கள் இலவசங்களை நிராகரிச்சிட்டாங்க, அதனால தான் ஆளுங்கட்சி தோற்று போச்சுன்னு இதை நாம ரொம்ப எளிதா சுருக்கிட முடியுமா? ஏன்னா வெற்றி பெற்ற புதிய கட்சியும் கூட தங்களோட தேர்தல் அறிக்கையில பல நலத்திட்டங்களை அறிவிச்சாங்களே. அது ஒரு மிகச்சரியான கேள்வி. இங்க மக்கள் நிராகரிச்சது நலத்திட்டங்களை கிடையாது, மாறா அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்காம வெறும் நலத்திட்டங்களை மட்டுமே ஒரு பேண்டைட் மாதிரி பயன்படுத்துற உத்தியத்தான் நிராகரிச்சிருக்காங்க. புரியுது. அதாவது கட்டமைப்பு சிக்கல்களை சரி செய்யணும்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. ஊழல், வேலையின்மை மாதிரியான கட்டமைப்பு சிக்கல்களை சரி செய்யாம மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுப்பது மட்டுமே நிரந்தர தீர்வாகாத அப்படிங்கிறத மக்கள் உணர தொடங்கியிருக்காங்க. புதிய கட்சியோட வாக்குறுதிகளை அவங்க இன்னொரு இலவசமா பார்க்கல, நிர்வாக அமைப்புல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முதலீடா பார்த்திருக்காங்க. அதே கட்டமைப்பு சிக்கல்களுக்கு எதிரான மக்களோட கோவத்தை நாம மேற்கு வங்கத்திலையும் பார்க்க முடியுது. அங்க பல தசாப்தங்களா தீவிரமா குறிவச்சிருந்த பாஜக 206 இடங்களை வென்று முதல் முறையா ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. சுமார் 45.85% வாக்குகள் அவங்க பெற்றிருக்காங்க இல்லையா? ஆமா. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் வெறும் 80 இடங்களுக்கு சுருங்கியிருக்காங்க. முதலமைச்சர் மமதா பானர்ஜி தனது சொந்த தொகுதியான பவானிபூர்லயே தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியான ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒரு முக்கிய காரணனாலும் ஆர்ஜிகர் மருத்துவமனை பாலியல் வன்கொடுமை சம்பவம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. கரெக்டா? கண்டிப்பா. அதுதான் அந்த தேர்தலோட திருப்பு முனையே. ஆர்ஜிகர் சம்பவம் வெறும் ஒரு குற்ற நிகழ்வா மட்டும் சுருங்கிடல, அது ஒரு அரசு அமைப்பின் மீதான ஒட்டுமொத்த நம்பிக்கையின்மையின் அடையாளமா மாறிடுச்சு.
அதனாலதான் மக்கள் இவ்வளவு கோபமா வாக்களிச்சிருக்காங்க. ஆமா, அரசு எவ்வளவுதான் பெண்களுக்கு நிதியுதவி திட்டங்களை கொடுத்தாலும் அவங்களோட அடிப்படை பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் உறுதி செய்ய தவறுனா அந்த திட்டங்கள் எந்த பயனையும் தராது அப்படிங்கறத மேற்கு வங்க மக்கள் வாக்குகளின் மூலமா நிரூபிச்சிருக்காங்க. இப்போ கேரளாவுக்கு வருவோம். அங்க அரசியல் சக்கரம் மீண்டும் சுழன்றிருக்கு. காங்கிரஸ் தலைமையிலான யூடிஎஃப் 102 இடங்களை வென்று 10 கால எல்டிஎஃப் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பினராயி விஜயன் அமைச்சரவையில் இருந்த 13 அமைச்சர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதே சமயம் பாஜக முதல் முறையா 3 இடங்களை, அதாவது நேமம் உள்ளிட்ட தொகுதிகளில் வென்று ஒரு புதிய கணக்கை தொடங்கியிருக்காங்க. கேரள மக்கள் ஒரு கட்சியை தொடர்ந்து ஆட்சியில் அமர விடாம தடுத்துட்டாங்க. கேரள மக்களோட அரசியல் மனநிலைய பாத்தீங்கன்னா, வகுப்பறையில எந்த ஒரு மாணவருக்கும் தொடர்ந்து முதல் ரேங்க் கொடுக்காத ஒரு கண்டிப்பான ஆசிரியரோட ஒப்பிடலாம். நல்ல உதாரணம். எல்டிஎஃப் அரசு தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில இருந்ததால இயல்பாவே ஒரு நிர்வாகச் சோர்வு, அதாவது ஆன்டி இன்கம்பென்சி ஏற்பட்டுச்சு. மேலும் உள்ளூர் அளவிலான சிறிய நிறுவன ஊழல் குற்றச்சாட்டுகளும் மக்களோட பொறுமையை சோதிச்சிருக்கு. தங்களை தாங்களே சுதாரிச்சுக்க அரசியல் கட்சிகளுக்கு கேரள மக்கள் கொடுக்கிற கசப்பு மருந்து தான் இந்த தேர்தல் முடிவு. ஆனா பாத்தீங்கன்னா அசாம் மற்றும் புதுச்சேரியில நிலவரம் முற்றிலும் மாறுபட்டதா இருக்கு. அங்க ஆளும் கட்சிகள் தங்களோட அதிகாரத்தை தக்க வச்சிருக்காங்க. ஆமா, அசாம்ல முதல்வர் ஹிமண்ட் பிஸ்வா சர்மா தலைமையிலான கூட்டணி 102 இடங்களை வென்று தொடர்ந்து 3வது முறையா ஆட்சியை தக்க வச்சிருக்காங்க. காங்கிரஸ் அங்க 19 இடங்களை மட்டுமே பெற்றிருக்கு. புதுச்சேரியிலையும் என் ரங்கசாமி தலைமையிலான என்டிஏ கூட்டணி 18 இடங்களை வென்று ஆட்சியை தக்க வச்சிருக்காங்க. அப்படியானால் இந்த ஆன்டி இன்கம்பென்சி அப்படிங்கிறது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தாதா? ஆன்டி இன்கம்பென்சி ஒரு தானியங்கி இயந்திரம் கிடையாது. அசாம்லயும் புதுச்சேரியிலும் ஆளும் அரசுகள் தாங்கள் அறிவிச்ச திட்டங்களை குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள மக்கள் கிட்ட நேரடியாக கொண்டு சேர்த்த விதம், அதாவது அவங்களோட டெலிவரி மெக்கானிசம், அதுதான் அவங்கள மீண்டும் ஆட்சியில அமர்த்திருக்கு. ஓ, அப்போ டெலிவரி ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. ஒட்டுமொத்தமா இந்த 5 மாநில தேர்தல் முடிவுகளும் நமக்கு உணர்த்துவது ஒண்ணுதான். வாக்காளர்கள் இப்போ ரொம்ப நுட்பமா சிந்திக்கிறாங்க. அவங்க வெறும் உணர்ச்சிகளால் மட்டும் வாக்களிப்பதில்ல, நிர்வாகத்தோட செயல்திறனை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏத்தவாறு தங்களோட முடிவை மாத்திக்கிறாங்க. இதை நாம இப்படி பார்க்கலாம். சட்டமன்றங்களை யார் ஆளணும், யார வீட்டுக்கு அனுப்பணும்னு மக்கள் மிக தெளிவா முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஏற்றும் சட்டங்கள்ல உள்ள ஓட்டைகளால விளிம்பு நிலை மக்கள் பாதிக்கப்படும்போது உச்சநீதிமன்றம் எப்படி தலையிடுது அப்படிங்கறத நாம கவனிக்கணும். மிக முக்கியமான ஒரு புள்ளிக்கு வந்திருக்கீங்க. மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம், அதாவது 2016ஆம் ஆண்டோட ஆக்ட் தொடர்பா ஒரு மிக முக்கியமான மனிதநேயமிக்க தீர்ப்பு வந்திருக்கு. இதுவரை ஆசிட் வீசப்பட்ட நபர்களை மட்டுமே பாதிக்கப்பட்டவர்களா இந்த சட்டம் கருதுச்சு. ஆனா இப்போ ஆசிட் குடிக்க கட்டாயப்படுத்தப்பட்டவர்களையும் இதுல சேர்க்க உச்சநீதிமன்றம் அதிரடியா உத்தரவிட்டிருக்காங்க. இது ரொம்ப நாளா இருந்த ஒரு சட்ட ஓட்ட. ஆனா எனக்கு இங்கே ஒரு அடிப்படையான கேள்வி எழுகிறது. ஆசிட் வீசப்பட்டால் என்ன, அல்லது ஒருவரை வலுக்கட்டாயமாக குடிக்க வைக்கப்பட்டால் என்ன? இரண்டுமே ஒரு மனிதனோட வாழ்க்கையை அழிக்கும் கொடூரமான குற்றங்கள் தானே. சட்டம் ஏன் இவ்வளவு காலமா இந்த ஒரு சின்ன வேறுபாட்டை இவ்வளவு பெரிசா பார்த்தது? சட்டத்துக்கு மனிதநேயம் இல்லையா? சட்டம் அப்படிங்கிறது எழுதப்பட்ட வார்த்தைகளோட அடிப்படையில இயங்கும் ஒரு இயந்திரம். அதுக்கு உணர்ச்சிகள் புரியாது. சட்ட புத்தகத்துல வீசுதல் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தா நீதிபதி அதை மட்டுமே பார்க்க முடியும். உட்கொள்ளச் செய்தல் அப்படிங்கிற வார்த்தை அங்க இல்லாததால வலுக்கட்டாயமா ஆசிட் குடிக்க வைக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஆசிட் வீசப்பட்ட பெண்ணுக்கு கிடைக்கும் அதே இழப்பீடோ வேலை வாய்ப்புல முன்னுரிமையோ சட்டப்படி கிடைக்காம போயிடுது. இது மிகப்பெரிய அநீதியா இருக்கே. நாடாளுமன்றம் தானே சட்டத்தை திருத்தணும். உச்சநீதிமன்றம் எப்படி தாமாகவே இதுல தலையிட்டது? அங்கதான் உச்சநீதிமன்றம் தனது பிரத்யேக அரசியலமைப்பு அதிகாரமான ஆர்டிகிள் 142 பயன்படுத்தியது. சட்டம் படிக்காத எங்களை போன்றவர்களுக்கு இந்த ஆர்டிகிள் 142 அப்படின்னா என்னவென்று கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா விளக்குறேன். ஆர்டிகிள் 142 அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தோட கைகள்ல உள்ள ஒரு பிரத்யேகமான சாவி, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் சீட் கோட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விளிம்பு நிலை மனிதருக்கு முழுமையான நீதி கிடைக்கணுங்கிறப்ப நாடாளுமன்றம் சட்டத்தை ஏற்றும் வரை நீதிமன்றம் காத்துக்கிருக்க தேவையில்லை. வாவ், அப்போ நீதிமன்றமே நேரடியா அந்த அதிகாரத்தை எடுக்கலாம்.
ஆமா, எந்த விதியும் தாண்டி பாதிக்கப்பட்டவருக்கு உடனடியாக நீதியை வழங்க இந்த ஷரத்து உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்குது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜோயல் மயா பக்ஷி அடங்கிய அமர்வு இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சட்ட திருத்தத்தை 2016 இருந்தே முன்தேதியிட்டு அமல்படுத்தியிருக்காங்க. அதாவது கடந்த 10 ஆண்டுகள்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இனி அந்த உரிமை கிடைக்கும். சட்டம் தன் கைகளை கட்டியிருக்குன்னு சாக்கு சொல்லாம நீதியை நிலைநாட்டுறது எவ்வளோ பெரிய விஷயம். இது எனக்கு இன்னொரு வழக்கையும் நினைவூட்டுது. ஜாமீன் நிபந்தனைகள்ல நீதித்துறை சார்பு, அதாவது ஜுடிஷியல் பயாஸ் பற்றிய உச்சநீதிமன்றத்தோட விமர்சனம். ஆமா, ஒடிசா நீதிமன்றங்கள்ல நடந்த ஒரு விஷயம். ஒடிசாவுல உள்ள சில கீழ் நீதிமன்றங்கள் ஆதிவாசி மற்றும் தலித் சமூகங்களைச் சேர்ந்தவர்களுக்கு ஜாமீன் வழங்க காவல் நிலையங்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்பது போன்ற கொடூரமான நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க. இத கேட்டதுமே எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. இது ஒரு தனிப்பட்ட நீதிபதியோட தவறு மட்டுமல்ல, அது நீதித்துறையின் அடிமட்டத்துல இன்னும் புரையோடி போயிருக்கும் பிற்போக்கு மனநிலையோட வெளிப்பாடு. ஒருவருக்கு ஜாமீன் வழங்குவது அப்படிங்கிறது அவரோட அடிப்படை உரிமை. அவர் தப்பிச் செல்ல மாட்டார், சாட்சிகளை கலைக்க மாட்டார் அப்படிங்கறத உறுதி செய்வது மட்டும்தான் நீதிமன்றத்தோட வேலை. அதை விட்டு தண்டிக்கிறது அவங்க வேலை கிடையாது. எக்ஸாக்ட்லி. அவங்களோட சாதிய பின்னணியே மனசுல வச்சுக்கிட்டு அவங்களை கேவலப்படுத்தும் நோக்கத்துல காவல் நிலையத்தை சுத்தம் செய் அப்படின்னு சொல்வது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற அடிப்படை தத்துவத்தையே சுக்குநூறாக்குது. அதனாலதான் உச்சநீதிமன்றம் இவ்வளவு கடுமையா சாடியிருக்கு. இதே போல நலத்திட்டங்கள் சரியானவர்களுக்கு சென்று சேர்வதை உறுதி செய்யறதிலையும் உச்சநீதிமன்றம் ஒரு நுட்பமான சவாலை எதிர்கொள்ளுது. ஆதார் மற்றும் திருநங்கைகள் சட்டம் தொடர்பான கவலைகள் இதற்கு சிறந்த உதாரணம். இப்போ ஆதார் விஷயத்துல நடக்கிற விவாதங்கள் ரொம்ப முக்கியமானது. ஊடுருவல்காரர்கள் இந்திய குடிமக்கள் போல ஆதார் பெறுவதை தடுக்க இனி பிறந்த குழந்தைகளுக்கு மட்டுமே புதிய ஆதார் வழங்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ஒருபுறம் பரிசீலனையில் இருக்கு. மறுபுறம் இடஒதுக்கீடு சலுகைகளை பெறுவதற்காக சிலர் தங்களை திருநங்கைகள் போல போலியா அடையாளப்படுத்திக் கொள்ளும் ஆபாயம் உள்ளதா என திருநங்கைகள் உரிமைகள் சட்டம் 2019 தொடர்பான வழக்கிலையும் நீதிமன்றம் கவலை தெரிவிச்சிருக்காங்க. உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கும் போலி பயன்பாடுகளை தடுக்கிறதுக்கும் இடையே நடக்கும் ஒரு பெரிய கயிறிழுக்கும் போட்டி இது. நிர்வாக அமைப்புகள் கோட்டையை சரியாக கட்ட தவறும்போது அந்த விரிசல்களை அடைக்கும் வேலையை உச்சநீதிமன்றம்தான் தன் தோள்ல சுமக்க வேண்டி வருது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுவரைக்கும் நாம மனித உரிமைகள், தேர்தல் முடிவுகள் மற்றும் சட்ட பாதுகாப்புகளை பற்றி பேசணும். ஆனா நம்ம வாழும் நிலத்தையும் நமது அன்றாட வாழ்வாதாரத்தையும் மிக நேரடியாக அச்சுறுத்தும் பொருளாதார சுற்றுச்சூழல் சவால்கள் குறித்து பேசாம இந்த அலசல் முழுமையடையாது. கண்டிப்பா பொருளாதாரம் தான் அனைத்தையும் தீர்மானிக்குது. முதல்ல மருத்துவ பணவீக்கம், அதாவது ரைசிங் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன். டேட்டாவில் நான் படிச்ச ஒரு புள்ளி விவரம் என்ன கலங்கடிச்சது. ஒரு சாதாரண மரபணு பரிசோதனைக்கே இன்னைக்கு 30,000 ரூபாய் செலவாகுது. அது ரொம்ப சாதாரண மக்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத தொகை. ஆமா, ஒரு நடுத்தர குடும்பத்துல திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களோட வாழ்நாள் சேமிப்பு முழுவதும் ஒரே வாரத்துல காலியாயிடுது. சாமானிய மக்கள் மருத்துவ செலவுகளுக்காக தங்களோட நகைகளையும் சொத்துகளையும் விற்று கடனாளிகளாக மாறும் அவலநிலை தொடருகிறது. ஆனா இங்க எனக்கு ஒரு முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? அரசுகள் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு போன்ற பல திட்டங்களை கொடுக்கறாங்க. பல தனியார் காப்பீட்டு நிறுவனங்களும் இருக்கு. அப்படி இருக்க இந்த மருத்துவ பணவீக்கம் ஏன் ஒரு தீர்க்க முடியாத கட்டமைப்பு சிக்கலாகவே இருக்கு? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. உங்க காப்பீட்டு திட்டம் ஒரு குறிப்பிட்ட தொகை வரை தான் உங்க பில்ல கட்டும். நாளைக்கு அந்த மரபணு பரிசோதனையோட விலை 50,000 ரூபாயாக உயர்ந்தா காப்பீட்டு நிறுவனங்கள் உங்களோட பிரீமியம் தொகையை உயர்த்துவாங்களே தவிர அடிப்படை பிரச்சனையை தீர்க்க மாட்டாங்க. அப்போ மருத்துவ செலவு ஏன் இவ்வளவு அதிகரிக்குது? ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரமோ அல்லது ஒரு அறுவை சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்களோட விலை சர்வதேச சந்தையில தினமும் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த உற்பத்தி செலவு தான் இறுதியில நோயாளியோட தலையில விழுது. இதுக்கு என்னதான் தீர்வு? நாம எல்லோரும் மருத்துவமனைகளுக்கு பயந்து வாழ வேண்டியதானா? அதனாலதான் செபி போன்ற பொருளாதார கட்டுப்பாடு அமைப்புகள் ஒரு புதிய உத்திய பரிசீலித்து வராங்க. கமாடிட்டி சந்தைகள்ல, அதாவது கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ்ல வங்கிகள் மற்றும் ஓய்வூதிய நிதிகளை முதலீடு செய்ய அனுமதிப்பது அப்படிங்கிறது ஒரு ஆழமான பொருளாதார கொள்கை. ஒரு நிமிஷம், மீண்டும் ஒரு கடினமான வார்த்தை. கமாடிட்டி சந்தைக்கும் என் தாத்தாவோட மருத்துவமனை பில்லுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? மிக எளிதா சொல்றேன். கமாடிட்டி சந்தை அப்படிங்கிறது தங்கம், தாமிரம் மாதிரியான மூலப்பொருட்களை வர்த்தகம் செய்யும் இடம். பல ஆயிரம் கோடி ரூபாய் கையிருப்பு வச்சிருக்க வங்கிகளும் பென்ஷன் ஃபண்டுகளும் இந்த மூலப்பொருட்கள் மேல முதலீடு செய்யும்போது
அந்த சந்தையில பணப்புழக்கம் அதிகரிக்குது. விலை ஏற்ற இறக்கங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு சீராகுது. ஓ, அப்போ மூலப்பொருட்களோட விலை சீரானால் மருத்துவ உபகரணங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களோட செலவு குறையும். எக்ஸாக்ட்லி. அதனோட நேரடி விளைவா மருத்துவமனைகள் நோயாளிகளிடம் வசூலிக்கும் கட்டணமும் குறையும். பொருளாதாரத்தோட மேல் தட்டுல செய்யப்படுற ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி அடித்தட்டுல உள்ள சாமானியனோட பர்ஸ காப்பாற்றுது அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணம் இது. வாவ், இது உண்மையிலே எனக்கு ஒரு ஆஹா மொமெண்ட். அந்த செங்கிலித் தொடர் இப்பதான் மிக தெளிவா புரியுது. ஒரு பக்கம் பொருளாதாரம் அச்சுறுத்தல், நாம வசிக்கும் நகரமே பூமிக்குள்ள புதைந்து போனா எப்படி இருக்கும்? மெக்சிகோ நகரத்தோட நிலவரம் அப்படிதான் இருக்கு. மெக்சிகோ நகரம் மெல்ல மெல்ல பூமிக்குள் புதைந்து வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஒரு நகரம் எப்படி உள்ளே புதையும்? மெக்சிகோ நகரம் பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு ஏரியின் மீது கட்டப்பட்ட நகரம். அதோட அடிநில பகுதி பெரும்பாலும் களிமண்ணால் ஆனது. மக்கள் தொகை பெருக பெருக தங்களோட தேவைக்காக பூமிக்கு அடியில உள்ள நிலத்தடி நீரை அவங்க அசுரத்தனமா அமிடிஞ்சு எடுத்தாங்க. அதனால தண்ணீர் இருந்த வெற்றிடம் இப்போ சுருங்க தொடங்கியிருக்கு. ஆமா, இதனால அந்த ஒட்டுமொத்த நகரமும் அதோட பெரிய பெரிய கட்டிடங்களும் பல சென்டிமீட்டர்கள் அப்படியே பூமிக்குள் இறங்கி கொண்டிருக்கு. இது ஏதோ மெக்சிகோக்கு மட்டுமான பிரச்சனை அப்படின்னு நாம் ஒதுக்கிட முடியாது. இந்தியாவோட பல பெருநகரங்களும் நிலத்தடி நீரை இதே போலதான் உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. விண்வெளி தொழில்நுட்பமான நிசார் போன்ற அதிநவீன ரேடார் அமைப்புகள் பூமியோட மேற்பரப்புல நடக்கும் சென்டிமீட்டர் அளவிலான இந்த நுண்ணிய மாற்றங்களை கூட படம் பிடித்து காட்டி எச்சரிக்கிறாங்க. தொழில்நுட்பம் நமக்கு அபாயச்சங்கு ஊதுது, ஆனா நாம் அதை காது கொடுத்து கேட்கிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. சரியா சொன்னீங்க. இயற்கை தன் சமநிலையை இழக்கும்போது ஏற்படும் விளைவுகளை சரி செய்ய எந்த அரசியல் தேர்தல் முடிவுகளும் உடனடியா உதவாது. இதே தொழில்நுட்பம் எப்படி அழிவுக்கும் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறத சர்வதேச அரசியல்ல நாம பார்க்க முடியுது. உக்ரைன் ரஷ்யா போர்ல உக்ரைன் படைகள் ரஷ்யாவோட தலைநகரான மாஸ்கோ நகர்ல உள்ள வானளாவிய கட்டடங்களை ட்ரோன் மூலம் தாக்கியிருக்காங்க. இது வெறும் செங்கல் மற்றும் கண்ணாடிகளை உடைக்கும் தாக்குதல் கிடையாது, போர் உத்திகள்ல வந்துள்ள ஒரு மிகப்பெரிய உளவியல் மாற்றம். இடையே நடக்கும் ஒண்ணு அப்படின்னு தான் நம்ம நினைச்சிருந்தோம். ஆமா, அதுதான் வழக்கமான போர் முறை. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன ட்ரோன் 1000 கிலோமீட்டர்களை தாண்டி எதிரி நாட்டோட தலைநகரத்தின் மைய பகுதியையே தாக்குது அப்படின்னா பொதுமக்களின் மனசுல நம்ம பாதுகாப்பா இல்ல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உளவியல் பயத்தை அது விளைக்குது. தொழில்நுட்பம் போரின் வரைபடத்தையே முற்றிலுமா மாற்றிடுச்சு. நாம விவாதத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஆழ்ந்த அலசல்ல நாம பல கோணங்கள்ல பயணிச்சிருக்கோம். தொடக்கத்துல நாம அந்த உடைந்த எக்ஸ்ரே இயந்திரத்தை பற்றி பேசணும். சமுதாயத்தில் உள்ள பல உடைந்த பகுதிகளை நாம இன்னைக்கு அலசியிருக்கோம். தமிழ்நாடு, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள்ல தங்களோட வாக்குகளால அரசியல் கட்டமைப்புக்குள்ள எப்படி மக்கள் மாற்றங்களை கொண்டு வராங்க அப்படிங்கறத பார்த்தோம். சட்டங்கள்ல உள்ள ஓட்டைகளால கண்ணீர் சிந்திய விளிம்பு நிலை மக்களின் உரிமைக்காக உச்ச நீதிமன்றம் தன் விதிகளையே வளைத்து எப்படி முற்போக்கான தீர்ப்புகளை வழங்கியது அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். அதே சமயம் மருத்துவ பணவீக்கத்துக்கு பின்னால உள்ள பொருளாதார சங்கிலியையும், மெக்சிகோ நகரம் புதைவதற்கு பின்னால உள்ள சுற்றுச்சூழல் அலட்சியத்தையும், எல்லைகளை தாண்டும் ட்ரோன் போர்களோட உளவியலையும் ஆழமா விவாதித்தோம். இந்த ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னால உள்ள காரண காரியங்களை நாம உற்று நோக்கினால் இந்த உலகம் எவ்வளவு சிக்கலான வலையால் பின்னப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்மால உணர முடியும். இந்த தரவுகளை கொண்டு ஒரு இறுதியான சிந்தனையை உங்களோட பார்வைக்கே விட்டு விடுகிறேன். அரசியல்வாதிகள் மாறலாம், சட்டங்கள் மனிதநேயத்தோடு திருத்தப்படலாம், ஆனா நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் ஒரு மருத்துவ பரிசோதனையால் காணாமல் போவதும், நாம நம்பி வாழும் நிலைமை பூமிக்குள் புதைந்து போவதும் எந்த ஒரு தேர்தலாலும் எந்த ஒரு நீதிமன்றத்தாலும் உடனடியாக தீர்க்க முடியாத கட்டமைப்பு சிக்கல்கள். ஆமா, இதை எளிதா தீர்க்க முடியாது. இதற்கு தீர்வு அப்படிங்கிறது கமாடிட்டி சந்தை மற்றும் விண்வெளி ரேடார் போன்ற புதிய தொழில்நுட்பங்கள்ல உள்ளதா, அல்லது இயற்கை வளங்களை நாம அணுகும் நம்முடைய அடிப்படை வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வதில் உள்ளதா? சிந்தித்து பாருங்கள். உங்களோட நேரத்துக்கும் தேடலுக்கும் நன்றி. இதே போன்று மற்றொரு சுவாரஸ்யமான விரிவான அலசல்ல நாம மீண்டும் சந்திப்போம். நீங்களே ஒரு முடிவிற்கு வாருங்கள். அதுவரை தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருங்கள்.